கள்ளர் பள்ளி வரலாறு மீட்பு போராட்டம் தந்தி ஆபீஸ் தமுக்கம் மைதானம் எதிரில் மதுரை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகத்தில் 8 அம்ச கோரிக்கையை நிறைவேற்றிட மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. 8 அம்ச கோரிக்கைகள்: கள்ளர் பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கும் முயற்சியில் அரசாணை 40 ரத்து செய்ய வேண்டும். கள்ளர் பள்ளிகளில் உள்ள ஆசிரியர்கள் பற்றாக்குறையை சரி செய்து முன்பிருந்தது போல பணி நியமனங்களில் கள்ளர்களுக்கு முழுமையான முன்னுரிமை வழங்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள கள்ளர் சாரி நிலங்கள் முழுமையாக மீட்டெடுக்க வேண்டும். கள்ளர் சீரமைப்பு துறைக்கு முன்பிருந்தது போல் தனி ஆட்சியாளர் நியமனம் செய்ய வேண்டும். டிஎன்டி ஒற்றை ஜாதி சான்றிதழ் வழங்கி 1979க்கு முன்பிருந்த முழுமையான சலுகைகள் இந்த இன மக்களுக்கு வழங்கப்பட வேண்டும். பிற மலை கள்ளர்களுக்கு முன்பிருந்த கள்ளர் சொசைட்டிகள் மீண்டும் நடைமுறைப்படுத்தி செயல்படுத்திட வேண்டும். 1920 ஏப்ரல் 3 பெருங்காமநல்லூரில் நடைபெற்ற போரை மத்திய மாநில அரசுகள் வரலாறு பாடத்திட்டத்தில் சேர்க்கப்பட வேண்டும். கள்ளர் மாணவர்கள் விடுதியை சமூக நிதி விடுதி என்று மாற்றியதை மீண்டும் கள்ளர் விடுதி என்று மாற்ற வேண்டும். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக அனைத்து கள்ளர் கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர்மரபினர் மக்கள் கூட்டமைப்பு சார்பாகவும் 8 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் மூவேந்தர் முன்னணி கழகம், முக்குளத்தோர் நல பாதுகாப்பு பேரவை, தமிழ்வேல் முன்னேற்ற கழகம், சுதந்திர புலி கட்சி, அனைத்து கள்ளர் கூட்டமைப்பு சார்பாகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்மரபினர் பாதுகாப்பு கூட்டமைப்பு சார்பாகவும் போராட்டம் நடைபெற்றது. நியூஸ் 21 செய்திகளுக்காக செய்தியாளர் ரா விஜயகுமார். கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை அரசு பள்ளியாக மாற்றப்பட வேண்டும் என்று தொடர்ந்து 2 ஆண்டுகளாக இந்த மக்கள் கள்ளர் சமுதாயம் ரேக சட்டத்தால் கொடுமையான கொடுங்கோல் சட்டத்தால் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியிடப்பட்டது. அந்த வெள்ளக்கார காலத்தில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுடைய நலனுக்காக உருவாக்கப்பட்டதான் கள்ளர் சீரமைப்பு பள்ளி. அந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களும் படிக்கின்ற அந்த பள்ளி இன்று 100% வெற்றிகரமாக அந்த பள்ளி இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை பூரா அரசு பள்ளியாக மாற்றி இந்த சமூகத்திற்காக உருவாக்கப்பட்ட அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு கொடுமையான செயலை இந்த தமிழ்நாடு சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. அந்த தமிழ்நாடு சர்க்கார் 40 CO நம்பர் உத்தரவை ரத்து செய்யப்பட வேண்டும். எங்களுடைய ஜீவாதார உரிமை கள்ளர் பள்ளியை மாற்றம் செய்யக்கூடாது என்று கண்டித்துத்தான் தொடர்ந்து 2 ஆண்டுகளாக நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் இருக்கிற கள்ளர் பள்ளி விடுதிகளெல்லாம் கள்ளர் பள்ளி விடுதி என்று அந்த அடையாளம் இருக்கக்கூடாது என்று அரசு விடுதி என்று மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த மக்கள் இன்னுயிரை ஈற்று இந்த உலகத்திலே இன்று இந்த மக்களை சீர்திருத்தப்பட வேண்டும் என்று உலகத்திலே கல்வி ரீதியாகத்தான் இந்த மக்களை மாற்றப்பட வேண்டும் என்று உருவாக்கிய ஒரே இனம் இந்த கள்ளர் சீரமைப்பு பள்ளிகள். அந்த அடையாளத்தும் அழித்துவிட்டால் இவர்களுடைய வரலாறையும் அழித்துவிடும் என்று இந்த சமூகம், இந்த சர்க்கார் நினைத்து கொண்டிருக்கிறது. அதை நாங்கள் ஒருபொழுதும் ஒட்டுக்கொள்ள மாட்டோம். இந்த பள்ளியினுடைய அந்த உத்தரவை ஜீவோ நம்பர் 40 ரத்து செய்யப்பட வேண்டும். அப்படி ரத்து செய்யப்படவில்லை என்றால் தொடர் போராட்டம் நீடிக்கும். இப்போ தேர்தல் காலகட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த தேர்தல் காலகட்டத்தில் அனைத்து அரசியல் இயக்கங்களும் ஒரு சமூகத்தினுடைய அடையாளத்தை அளிக்கின்ற ஒரு கொடும்பாவியை இந்த தமிழ்நாடு சர்க்கார், திமுக சர்க்கார் செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும், இதற்கு சாவுமணி அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இன்று மதுரை மண்டலத்திலே முதன்மை கல்வி அலுவலகத்தில் நாங்களுடைய இந்த கண்டன கூட்டத்தை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இதற்கு ஒரு மாற்று வழியை இந்த அரசாங்கம் ஏற்படுத்தப்படவில்லை. இல்லையானால் தொடர் போராட்டம் இடிக்கும். இந்த அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய பரிதாப சூழ்நிலையை இந்த மக்கள், இந்த கள்ளர் கூட்டமைப்பு, முக்குளத்தோர் சமுதாயமும் உருவாக்குவோம் என்று நாங்கள் எச்சரிக்கை விடுகிறோம். இந்த நேரத்தில் சொல்லி நாங்கள் எல்லா கலெக்டர்கிட்டும் நாங்கள் மனு கொடுத்துருக்குறோம். நாங்கள் அமைப்பெல்லாம் சேர்ந்து எல்லா மாவட்டத்துக்கும் நாங்கள் கொடுத்துருக்குறோம். ஆமாம், இங்கே நடவடிக்கை இல்லை. இங்கே சட்டம் ஒழுங்கு ரொம்ப மோசமாக போய்கிட்டு இருக்கு. 7 வயசு குழந்தையிலேருந்து 70 வயசு பெரிய முதியவர் பெண்கள் வேறு பாதுகாப்பு இல்லை. பாலியல் தொல்லை நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கங்கே வெட்டு, கொத்து, கொலை நிறையா நடந்துக்கிட்டு இருக்கு. நிறையா இந்த ஆட்சி நல்ல ஆட்சி இல்லை. இந்த நல்ல ஆட்சி இருந்தால் இந்த நல்லாட்சியை அகற்றணும். ஏன்னா நான் பொதுவாக முக்குளத்தை ரொம்ப பாதிக்கப்பட்டுருக்கோம். எல்லா இடத்துலையுமே நாங்கள்லாம் தெய்வமாக வணங்குகின்ற பசுமன் தேவரையும் நேதாஜியும் அங்கே திருநெல்வேலியில் கடுமையாக வஞ்சித்து பேசுகிறாங்க. அதுக்கு அவங்க கைது பண்ண சொல்லி, ஒரு செந்தில்ன்றதை கைது பண்ண சொல்லி நாங்கள்
எல்லா இடத்துலையும் போராட்டம் பண்ணுற எங்களை தான் நடவடிக்கை எடுத்து கைது பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க. அதே மாதிரி மேலூர்லேயும் நாங்கள் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நாங்கள் வந்து போராட்டம் பண்ணால் எங்கள் மேலே வழக்கு போடுறாங்க. ஏன்னா எங்களை தான் வந்து இந்த அரசு வந்து ரொம்ப வஞ்சிக்குது. அதனால் இந்த நிலை வந்து நீடிச்சா இதுதான் அவங்களுக்கு திராவிட முன்னேற்றத்தில் கடைசி தேர்தலாக இருக்கும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி, வணக்கம். அதை வந்து ரத்து செய்யணும். டிஎன்டி சர்டிஃபிகேட் எல்லாத்துக்கும் ஒரு இடத்துல கிடைக்கிற மாதிரி பண்ணணும். அப்படி இது நடவடிக்கை இல்லைன்னா உண்மையிலே நாங்கள் எல்லாம் சேர்ந்து மாபெரும் ஒரு போராட்டம் தொடர்ச்சியாக நாங்கள் பண்ணுவோம்.